ஹலோ கைஸ், நான் உங்கள் பிரகதீஷ் லாக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு மெமரிஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் லைஃப். அது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ்ன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட என்னோடய காலேஜ் லைஃபோட மெமரிஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட வந்து லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. எனக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட் நாள் வந்து நான் காலேஜ் சேர்றேன். புதுசாக இருக்குது. இப்போ ஒரு 3 நாள், ஃபஸ்ட் நாள் 3 நாள் நான் லீவ் போட்டேன். அப்போ தான் புதுசாக நான் அந்த காலேஜுக்குள்ளே என் கிளாஸ்க்குள்ளே போய் உட்காறேன். எல்லாருமே புது ஆளாக இருக்காங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என் கூட ஸ்கூலில் படித்தவங்க யாருமே என் கிளாஸில் சேரல. நான் பிஏ எக்கனாமிக்ஸ் தான் படித்தேன். என் கிளாஸில் சேரல, மற்ற டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தாங்க. என் கிளாஸில் போய் பார்க்குறேன், எல்லாருமே புதுசாக இருக்காங்க. என்னடா எப்படா அவங்கள்ட்ட நான் பேசி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் நான் யார்ட்டுமே பேசலை. அவங்கக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அவங்க எப்படின்னா அவங்க கிளாஸ் படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரி, அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட் ஆகிறோம். ஃபஸ்ட் இயர் வந்து எப்படியே போயிடுது. ஃபஸ்ட் இயரில் ஒரு அரியர் வச்சேன், அது கிளியர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் இயர் அப்படியே போயிடுது. அப்புறம் செகண்ட் இயர் என்டர் ஆச்சு. ஃபஸ்ட் இயரில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசினேன். செகண்ட் இயரில் ஒரு என்டர் ஆச்சு. சிவபாலனும் ஒருத்தவன். அவன் எப்படின்னா, அவனை ஃபஸ்ட்டு நான் வாங்க போங்க தான் சொல்லி கூப்பிட்டேன். என்னங்க அப்படி சொல்லிட்டு தான் கூப்பிட்டேன். அவனை வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிட்டான். அப்புறம் ஒரு நாள் வந்து நான் வந்து இந்தாண்ட உட்காந்துருப்பேன், அவன் வந்து அண்ணா சரி உட்காந்துருப்பான். அவன் கூப்பிட்டான் ஒரு வாட்டி, ப்ரோ நீங்கள் வந்து உட்காந்துரு ப்ரோ, நம்ம சும்மா பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். போய் உட்காந்துட்டு அப்போ பேச ஆரம்பித்தோம். ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கிளாஸில் எதுக்காக எடுத்தாலும் சிரிக்கிறது. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கலாச்சி சிரிக்க மாட்டோம். எப்படின்னா அவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும், என் மூஞ்ச பார்த்தா அவனுக்கு சிரிப்பு வரும். அது என்னன்னு இது வரைக்குமே தெரியல. இப்போ கூட வந்தால் கூட சிரிச்சிட்டு தான் இருப்பான். நல்ல ஒரு க்ளோஸ் ஆகிட்டான். செகண்ட் இயர் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. யூடியூப் சேனல் வச்சுருக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. எங்கள் ஹெச்ஓடி முதற்கொண்டும் இன்னும் யூடியூப்பர் தான் கூப்பிடுவார். நான் மீட்டிங்லாம் நான் தான் எப்படின்னா, ஒரு கிளாஸுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, ஒரு மீட்டிங்னா அது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி பண்ணுறதுன்னு அப்படி நான் இருப்பேன். நான் என்ன மீட்டிங் கேட்டாலும் ஹெச்ஓடி சார் வந்து இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னதே கிடையாது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் போகுது. செகண்ட் இயரில் ஒன்றும் தெரியல அந்தளவுக்கு. சரி, தேர்ட் இயர் வந்துட்டோம், காலேஜ் மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க ரொம்ப க்ளோஸாக. அப்படிப்பட்ட ஸ்டாஃப்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டாக்டர் பிகே சார்னு ஒரு சார், கார்த்திகேயன் சார். அவங்களுக்கு வந்து ஈரோடு சொந்த ஊர். அவங்க வந்து இங்கே ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. காலைல கூட தான் போய் வந்தாங்க சார். ஊர்லேருந்து போய் விட்டுட்டு காலைல டீ குடிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு சாரை விட்டுட்டு வந்தேன். நான் என்ன தப்பு பண்ணுறேனோ அதை கரெக்டாக சொல்லுவார் சார். ஒரு நல்ல பாண்டிங்காக இருந்தோம், நானும் சிவபாலனும் அந்த சார்கிட்ட. நல்லா கொஞ்சம் நாள் அப்படியே போகுது. அப்பயும் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். செகண்ட் இயர்லேயும் எல்லாருமே நான் யூடியூப்பில் தான் கூப்பிடுவாங்க. சார், மேமு எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பேர். ஆனால் நான் போய் மீட்டிங்கில் தான் பேசுனதில்ல, அரேஞ்ச் பண்ணுவேன். தேர்ட் இயர் தான் ஃபஸ்ட்டு வாட்டி போய் மீட்டிங்கில் பேசுகிறேன். என்னன்னா, ஃபஸ்ட் இயரை வந்து நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். எங்கள் கிளாஸில் அரேஞ்ச் பண்ணி போய் பேசினேன். போய் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, கையெல்லாம் நடுங்குனுச்சு. நான் காட்டிக்கல, நான் ப்ரிப்பேரே பண்ணல. நான் வந்து ஃபைனான்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலம்பம், டான்ஸ், சிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்குது. அது சம்மந்தமாக போய் பேசினேன். ப்ரிப்பேர்லாம் பண்ணல, போய் சாதாரணமாக பேசினேன். எல்லோரும் சிரிக்க வைக்கிற மாதிரி தான். நான் வந்து எப்படின்னா ரொம்ப அப்படின்னா பேச மாட்டேன், கொஞ்சம் ஃபன்னாக தான் பேசுவேன். அதனால் எல்லோரும் சிரித்தாங்க. எல்லோரும் சிரிக்க வச்சேன்னா ஃபஸ்ட் இயர். அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி பயம்லாம் போச்சு. என்னடா அதில் ஒன்றுமே இல்லை, நம்ம ஏன் பயப்படுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு மீட்டிங் ஒன்று வச்சாங்க. அது வந்து இந்த பட்ஜெட் போட்டாங்களே 2024, அதை பற்றி பேச சொன்னாங்க. அதுவும் பேசிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது. என்னடா மீட்டிங்னால் ஜாலியாக இருக்குது, பேசுறதுக்கு எல்லோரும் சிரிக்கிறாங்க, இல்லையா நம்ம சிரிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறப்போ ஒரு நாள் ஆச்சு, நானும் என் ஃப்ரெண்டும் சிரித்து ஒரு மேம்கிட்ட திட்டு வாங்கிறோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, தேர்ட் இயர் ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நமக்கு புதுசு இல்லை, திட்டு வாங்குறது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அப்புறம் கொஞ்சம் நாள் போகுது. அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட் ஆச்சு. என்னடா காலேஜ் வர முடிய போகுது இப்படின்னு சொல்கிறது, ரொம்ப மிஸ் பண்ணுற மாரி. நானே என் ஃப்ரெண்டு இவன் தான் ஆரம்பித்தான் வண்டியில் போகிறப்போ. இவன் எப்படின்னா, எங்களுக்கு வந்து காலேஜ் வந்து 9 மணிக்கு, நம்ம வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணும் காலேஜ். இவன் எத்தனை மணிக்கு நாளைக்கு வருவான்னா 9 மணிக்கு தான் கரெக்டாக வருவான். கரெக்டாக காலேஜுக்கு போகிறதுக்கு 9:10, 9:15 போகும். எஸ்டி சார்னு ஒரு சார் இருப்பாங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு வரு. எதுக்கு சிரிக்கிறேன்னே தெரியாது, நானும் அவனும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். கிளாஸ் உள்ள என்டர் ஆனாலும்
போய் பெஞ்சில் உட்கார தான் சொல்லுவாங்க சார். எனக்கு சிரிப்பு வந்துடும். என்னடா நான் பண்ணுற வால் எல்லாத்தையும் சார் கண்டுபிடிச்சிருவாரு. நான் தான் பின்னாடி உட்காந்து ஏதாச்சும் சிரிப்பு முட்டானா நீ வந்து முன்னாடி உட்காரு, நீ தான் சிரிப்பு முட்டா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாரு. ஒரு வாட்டி ஒரு ஃபங்க்ஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு 9:20 தான் வந்தோம். லேட் ஆனோடனே சார் கேட்டார். நான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கட்டை பையும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு இது வச்சுருந்தான். அதை அவனே எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வெளியே என்கிட்ட ஒரு பை கொடுறா, ஏன்னா சார் நானும் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அதனால் லேட்டாக அவர் கண்டுபிடிக்க மாட்டார், உள்ளே விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை எடுத்துகிட்டு போகிறான். பொண்ணுன்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு, ஓ பையை எடுத்து வந்தால் நீ வேலையாக இருப்பான்னு நினச்சிக்கிட்டு நான் உள்ளே விடுவேன்னு நினச்சியாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் அந்த சார் வந்து ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு சார். பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் என்ன தான் திட்டினாலும் கோபங்கிறது வரவே வராது. எப்படின்னா அது நாங்கள் திருத்திப்போம். கோபங்கிறது சார் மேலே வரவே வராது. அப்படின்னு கொஞ்ச நாள் போகுது. சரி நான் என்ன பண்ணுவேன், சில நேரத்தில் அவர்லாம் கடுப்பாக இருக்கும். எப்படின்னா லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் லைட்டாக தூக்கம் வரும்ல, சரி கிளாஸ் நடத்தா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் மேம் சார்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு கதை, மேம் ஜென்ரலாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. மேம் எதனா ஆக்டிவிட்டியை பற்றி சொல்லுங்கள் மேம், எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னா சொல்லுவாங்க. எஸ்டி சார்ட்ட மட்டும் அன்றைக்கி ஒரு வாட்டி சொன்னேன்னா கண்டுபிடிச்சிட்டாரு. லாஸ்ட் அவர் தூக்கம்னு நினச்சிட்டு நீ இதெல்லாம் கிளப்பிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டினார். அதுவும் எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்தது. அப்புறம் வந்து இன்னொரு 10 நாள் தான் இருந்தது காலேஜ் முடிய போக. அப்புறம் வந்து எல்லோரும் சோகமாக இருந்தாங்க. நானும் சோகலாம் வந்து மச்சான் இந்த 2 ஹவர் எப்படியாச்சும் ஊட்டிலான்டா அழுகுற மாரி அப்படின்னு சொன்னது. நான் அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எனக்குலாம் அழுவலாம், எனக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருக்கிறப்ப அழுவலாம் வராது. நான் அவன்கிட்ட சொல்கிறேன், எப்போ அழுவுறது அப்படின்னு. கேர்ள்ஸ் வந்து தலை வலிக்குது, கேர்ள்ஸை பற்றி தெரியும் உங்களுக்கு, அப்பப்போ தலைவலி வரும், தைலம் வாங்கி வச்சுப்பாங்க. அவங்கள்ட்ட தைலத்தை வாங்கடா நம்ம கண்ணில் தடிப்போம், நம்ம அழுகுற மாரி அழுவும், அவரை ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தைலத்தை வாங்கி ஃபஸ்ட்டு விந்தில் போய் உட்காந்து லைட்டாக தைலத்தை எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு கண்ணில் தேய்ச்சிட்டு பெஞ்சில் படுத்துட்டு அழுகுற மாதிரி கண்ணில் தண்ணியாக ஊற்றுது. சாரும் சொல்கிறேன், ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் அங்கே வந்து கேர்ள்ஸ் கண்டுபிடிச்சி, சார் அவங்க தைலத்தை தவிட்டு அழுதுட்டுருக்காங்க சார் அப்படி சொன்னோன்னே, ஓ அவரை ஓட்டாதான் இதுமாரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா செட்டாக பண்ணுவோம். நாங்கள் மட்டும் தர மாட்டோம், பசங்களுக்கு தடவி விடுறது அதுமாரி பண்ணுவோம். அப்புறம் பேக்கெலாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அவனை கதறதை பார்க்க அந்த ஸ்பைடர் படத்தில் எஸ்ஏ ஜூரியா பண்ணுவான்ல அதுமாரி பண்ணிட்டு இருப்போம். கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் வந்து காலேஜ் முடிஞ்சுது. அவ்வளோதான் மெமரிஸ். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரிஸு. இன்னும் நிறையா இருக்குது, நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறையா மெமரிஸ் இருக்குது, நிறையா நான் விட்டுருக்கிறேன். என்னோட லைஃப்பில் இது இவ்வளோ காலேஜ் லைஃப் மெமரிஸ்னால் இதுதான். நீங்கள் இப்போ ஸ்கூல் படிச்சுட்ருக்கலாம், இல்லை நான் காலேஜ் படிச்சுட்ருக்கலாம், இல்லை காலேஜ் முடிச்சிருக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்கூல் லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். அதோட காலேஜ் லைஃப் வந்து ரொம்ப இது மறக்க முடியாதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விட்டு, உங்களுக்கு காலேஜ் லைஃப் பிடிக்குன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் ப்ளூ வார்ட்டை போட்டு விட்ருங்க.